முதல்ல நான் எப்படி பனைமரம் ஏற கற்றுக்கிட்டேன்னா எனக்கு யாரும் ஏறலாம் கற்றுக் கொடுக்கல. நான் வந்து அம்மா வந்து அடிக்கிறதுக்காக சின்ன பிள்ளை அப்போ நான் 7th படிச்சுக்கிட்டு இருந்தேன், 7th ஸ்டாண்டர்ட் பார்த்துக்க நோட் பண்ணிக்க. அம்மா அடிக்கிறதுக்காண்டி என்னை அடிக்க வராங்க. அப்போல்லாம் எனக்கு என்னை அடிக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாக செய்யப்பட்ட பனைமட்டையில் செய்யப்பட்ட பல குச்சிகள் ரகரகமாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுவேன். அந்த குச்சிகளெல்லாம் எடுத்து எங்கள் மம்மி என்னை அடிக்கும்போது அப்போ குச்சி எடுத்துகிட்டு எங்கள் அம்மா வருது. நான் அப்போ அங்கே அந்த வீட்டில் இருந்த பழைய வீட்டில் அங்கேருந்து ஓடியாது இந்த இடத்துல ஒரு பனைமரம் நின்றுச்சு. கரெக்டாக இந்த இடத்துல இந்த சப்போட்டா மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பனைமரம் நின்றுச்சு. அந்த மரத்தில் மட்டையாக இருக்கும். எப்படி இருக்குன்னா இந்த காட்டு பாருங்க, இங்கே ஒரு மரத்தில் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மட்டை இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி மட்டை இருக்கும். இதை பிடிச்சி என்ன பண்ணிட்டேன், எங்கள் அம்மா ஓடி வரும்போது கீழே தானே தேடும். நான் என்ன பண்ணிட்டேன், மட்டையை பிடிச்சி மரத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். சும்மா ஒரு கொஞ்சம் தூரத்தில் நின்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா தேடி பார்த்துட்டு போயிடுச்சு. அதுவும் மேலே நிமிந்து பார்த்தேன், என்ன மட்டை. நான் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு எனக்கு நுங்கு இருந்தால் தானே நுங்கு கிடக்குது அப்படின்னு தோணுச்சு. சரி நம்ம எதுக்கும் எடுத்துகிட்டு வந்து வெட்டுவோமேன்னு சொல்லிட்டு அருவாலை போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் ஏறிட்டேன். இது கொஞ்சம் ஏறதானே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஏறி வெட்டிட்டேன். நான் வெட்டி போடுறதை பார்த்துட்டு வீட்டில் எல்லாருக்கும் பெரிய அதிசயம், ஏன்னா மரத்தில் ஏறி நொங்கு வெட்டிட்டேன்னா அப்படின்னு. ஏன்னா 7th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுக்கிட்டேன். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அப்படி தான் நான் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற பழகிக்கிட்டேன் சரிங்களா. இதான் நான் பனைமரம் ஏறிய வரலாறு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து இதை பூரா க்ளீன் பண்ணிட்டு பதனி இறக்கும் சரிங்களா. இப்போ வேலையை ஆரம்பிப்போம். அதுக்கு முதல்ல நம்ம எக்யூப்மெண்ட்ஸான அருவாள்களை முதல்ல தீட்டி எடுத்துக்கிடுவோம். இதுதான் அருவா. ஆமாம், இது 3 இது போதும். ஆல்ரெடி இது லைட்டாக தீட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த அருவா கொஞ்சம் தீட்டிட்டு இதே கொஞ்சம் தீட்டி எடுத்துக்குவோம் சரிங்களா. சரி, நம்ம மேலே போய் நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து தீட்டி நம்ம மேலே ஏறுவோம். எல்லாத்தையும் வீடியோ கேட்ச் பண்ணுவோம். எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் வரிசையாக. இது ஷார்ட் சாப்பிட்றதுனால நம்ம வந்து அப்படியே விட்டு தான் போடணும். அதனால் வரிசையாக பாருங்கள். நான் இப்போ வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன் சரிங்களா. ஆக்சுவலாக நம்ம வந்து எதுக்காக கொண்டு வந்ததுன்னா கரலாக்கட்டை செய்கிறதுக்காண்டி கொண்டுட்டு வந்தது. நம்ம நிறைய அந்த மாதிரி மரங்களை எடுத்து கரலாக்கட்டை பண்ணியிருக்கோம். அது இருக்குது நம்மக்கிட்ட, அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. பட் இது வந்து கரலாக்கட்டைக்காக கொண்டு வந்தது தான். இது ஆரஸ்பதி மரம். இது நம்ம அண்ணன் வீட்டில் வெட்டினதில் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். தண்ணியிலலாம் போட்டு ஊற வச்சு பக்குவப்படுத்தி வச்சாச்சு. செய்யாமல் தான் கிடக்கு, டைம் இல்லை. சரி, இதை தீட்டி எடுத்துக்கலாம். இது மண்ணை எடுத்துக்கிட்டு இப்படியே எடுத்தோம்னா இந்த கல்லெல்லாம் ஒன்று சைடு போயிடும், பெரிய கல்லெல்லாம். இந்த இது பார்த்தீங்களா நைஸ் மண்ணா, இந்த மண்ணை என்ன பண்ணணும், இதில் போடணும். போட்டுட்டு இதில் தேக்க பார்த்தீங்களா பலன்னு வந்துருச்சா. இப்படி தான் வரும். நல்லா ஷார்ப் ஆகிடும். ஓகே, போதும், நமக்கு பதம் போதும்.